ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இது நிறைய மதர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நம்ம டேஸ் வந்து இன்னுமே எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம் அதுவும் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அண்ட் என்னோட டே இன் மை லைஃப் ரூட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எப்பவும் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் டைம் இருக்காது. ஆல்சோ மார்னிங் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சிம்பிளாக வச்சுட்டு அப்புறம் லஞ்ச் வந்து அப்படியே ரெடி பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் நான் ரைஸ் கூட மார்னிங்கே வச்சிருவேன். ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கும் கொஞ்சம் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மதராக இருக்கீங்க, ஆர் எல்ஸ் ஆஃபீஸ் போகிற மதராக இருக்கீங்க, ஆர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஈவினிங் வர டைம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டின்னருக்கு மட்டும் ஏதாவது பார்க்கணும். ஸோ ஈவினிங் வர நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த டைமை நீங்கள் வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃப்ரை பண்றேன். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அண்ட் சிம்பிளா வந்து டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. பிகாஸ் வெஜிடபிள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால டொமேட்டோ ரைஸ் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே இந்த கத்திரிக்காய் ஃப்ரை தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இதுதான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நவராத்திரி நடக்கு. ஸோ டெய்லி மார்னிங்கும் நான் விளக்கு ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் லாகின் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் 10 AM முன்னாடி எல்லாமே ஒர்க் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஆல்சோ அக்ஷு என் பேபி. ஸோ அக்ஷு வச்சுட்டு ரொம்ப ஒர்க் பண்ண முடியாது எந்திரிச்சிட்டானா. ஸோ அதனால நான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருவேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் டீ, அப்புறம் நம்ம கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணி இது எல்லாமே அக்ஷு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கவர் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிடுவேன். ஸோ மார்னிங் இதுதான் என்னோட சிம்பிள் ரூட்டீன். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரூட்டீன் எனக்கு. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோட ஒர்க் லாகின் தான் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்டன்ஸ் தான் போடணும் நம்ம. ஸோ ஒரு ப்ராப்பராக 10க்குள்ளே அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டுருவேன். எங்கள் கம்பெனியில் எப்படின்னா நீங்கள் 10க்கு மேலே லாகின் பண்ணுறீங்கன்னா ஒரு மந்த்லி 3 டைம்ஸ்க்கு மேலே 10க்கு மேலே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லேட் மார்க் ஆகி ஹாஃப் டே கட் ஆயிரும். ஸோ ஹாஃப் டே சேலரி கட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் எப்பவும் 1 லேட் லாகின் கூட பண்ணல. எப்பவும் ஆன் டைம் ஆர் பிஃபோர் டைமாக தான் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி ரொம்ப பங்க்சுவல் பர்சன். எனக்கு ஏதாவது ஒரு டைமிங் கொடுத்துட்டா எனக்கு அதுக்கு முன்னாடி போயிடணும். பிகாஸ் அதுக்கப்புறம் எனக்கு லேட்டாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஐ கேன் சே நான் வந்து ரொம்ப பங்க்சுவல் பர்சன். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிமார்ட்ல இருந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். எனக்கு வெளியில போக டைம் இல்லை டிமார்ட் ஷாப்பிங் போக. ஆல்சோ வீட்டில் திங்ஸ் வேணும், மந்த்லி க்ராசரி. ஸோ அதனால ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிமார்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தான் நான் எல்லா திங்ஸும் வாங்கியிருக்கேன். ஆல்சோ அங்கே வந்து நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் திங்ஸ் வேணும் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் அக்ஷு என்ன ஒர்க் பண்ணும்போது இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் ரொம்ப குட்டி பேபியா இருந்தா அப்போ எதுவும் லேப்டாப் ரொம்ப எதுவும் பண்ண மாட்டா. ஜஸ்ட் இழுத்து விளையாடுற மாதிரி பண்ணுவா. பட் இப்போ லேப்டாப்லயே கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பா. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு லஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் வந்திருந்தது டிமார்ட்ல இருந்து. ஸோ ஓகே என்னெல்லாம் திங்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வச்சிடலாம்னு வச்சுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. டிமார்ட் வெளியில போகாம இந்த மாதிரி வீட்ல இருந்தே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது. ஆல்சோ ஃப்ரீ டெலிவரி. நீங்க 500க்கு மேல திங்ஸ் வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. ஆல்சோ மினிமம் வந்து நீங்க 500க்காவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே மந்த்லிக்கு வாங்கி வச்சுட்டேன். மியோனேஸ், நூடுல்ஸ், ஆயில், அப்புறம் மற்ற க்ராசரி ஐட்டம். ஆக்சுவலி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்பெல்லாம் ரொம்ப கன்வீனியன்ட் ஆயிட்டு நமக்கு வீட்ல இருந்து இந்த மாதிரி திங்ஸ் வர்றது. ஜெப்டோல இருந்து, அப்புறம் டிமார்ட்ல இருந்து, ஸ்விக்கில இருந்து இந்த மாதிரி திங்ஸ் வர்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆல்ரெடி வீக் ஃபுல்லாவே வீட்ல தான் இருப்போம். ஓகே இதை நம்பியாவது மந்த்லி 1 டைம் வெளியில போற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வெளியில போற டைம் கிடைக்காததுனால இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். பிகாஸ் நம்ம டிமார்ட் ஷாப்பிங் பண்ணோம்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், திங்ஸ் பார்ப்போம், நம்ம மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இப்போ நான் வந்து 5 யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இது டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற டிப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேப் டைம். நான் வந்து மார்னிங் எந்திரிச்சிட்டேன்னா டேல தூங்க மாட்டேன்.
ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கூட அந்த மாதிரி தூங்குற பழக்கம் இல்ல எனக்கு. நம்ம வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் அப்பப்போ கொஞ்சம் இதாகும். ஸோ அந்த டைம் நான் வேற மாதிரி என் மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி குடிப்பேன், அப்புறம் வீட்ல கொஞ்சம் நடப்பேன், இல்ல ஏதாவது எழுதுவேன், அப்புறம் ஏதாவது புக் எடுத்து பார்ப்பேன், இல்லன்னா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவேன், ரீல்ஸ் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து டைம் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்து போயிருவேன். கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா. ஆல்சோ இதுல அக்ஷு நேப் டைம் வேற. ஸோ அக்ஷு வந்து டேல இப்போ கம்மியா தான் தூங்குவா டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ மார்னிங் எந்திரிச்சிட்டான்னா கரெக்டா ஒரு மிட் டே மட்டும் எப்போவாவது கொஞ்சம் தூங்குவா, அவ்வளோதான். ஸோ அந்த தூங்குற டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூம் வாஷ் பண்ணிருவேன். பிகாஸ் எனக்கு அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும் பாத்ரூம் வாஷ் பண்றது. ஸோ அது ஃபாஸ்டா முடிச்சிட்டோம்னா மத்த அக்ஷு முழிச்சிட்டு இருந்தா கூட நான் வேற ஒர்க் பண்ணிருவேன். பட் அக்ஷு முழிச்சிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து பாத்ரூம் வாஷ் பண்ண முடியாது. அங்கேயே நின்னுட்டு இருப்பா, என்னை கூப்பிடுவா வர சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு உங்க ஒர்க் மார்னிங்கே முடிச்சிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்க ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன்னா, நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் வீடு கொஞ்சம் கிளீன் பண்ணி, சாமி கும்பிட்டு இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிருவேன் ஒர்க் லாகின் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஒர்க்கே பண்ணலனாலும், அந்த மார்னிங் டு ஈவினிங் வரை என்கிட்ட டைம் ஃப்ரீயா இருக்கும். அதுல நான் வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாம், வேற ஏதாவது நான் எனக்கு பிடிச்ச ஹாபி ஏதாவது பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட செகண்ட் மெயின் ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் நான் எப்பவும் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். பிகாஸ் மார்னிங் சீக்கிரமா நம்ம ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியா நம்ம ஹேண்டியா இருக்கும், எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. எல்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன், பிகாஸ் அதுல வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காது நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா. ஸோ அது பண்ண மாட்டேன். பட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ நம்ம தேர்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்க்கு முன்னாடி நம்ம vlogல பார்க்கலாம். நான் வந்து அக்ஷுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ரவா கேசரி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல நான் கேசரி பவுடர் போடல. அப்புறம் இதுல பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுகருக்கு பதிலா இதுல வந்து கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து அப்படியே ரவா பனானா கேக், நம்ம ஒரு டீ கடையில எப்படி ரவா பனானா கேக் சாப்பிடுவோம், டேஸ்ட் அப்படியே இருந்தது. ஸோ இது குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்லயே இந்த டிஷ் முடிச்சிட்டேன். அப்புறமா இது சாமிக்கும் கொஞ்சம் வச்சுட்டு, நெய்வேத்தியம் மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்வீட் டிஷ், அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்த் டிப் வந்து, நம்ம நெக்ஸ்ட் டேக்கு என்ன வேணுமோ அது ஒன் டே பிஃபோரே நான் மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ராங்கி, அப்புறமா லஞ்ச்க்கு வந்து சாம்பார் அண்ட் பீன்ஸ் பொரியல் வைக்க போறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டே வச்சிருப்பேன். பிகாஸ் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதும் அப்புறம் மைண்ட் வந்து என்ன பண்ணணும் ஓடாது. ஸோ வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இதுதான்னு. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவாது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன் நெக்ஸ்ட் டேக்காக என்ன பண்ணேன்னு. ஸோ ஒன் நைட் பிஃபோரே நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கிறதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஈஸியாக நம்ம கிச்சன் போனதும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டிப் வந்து, நீங்கள் உங்கள் புக் ஆர்எல்ஸ் உங்கள் மொபைலில் நோட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் டு டூ லிஸ்ட் ஆட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உங்களுக்கு 3 மேஜர் டாஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேபிக்கு வேக்சின் போடணும், ஆர் உங்கள் சில்ட்ரனுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன டு டூ லிஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த டே ஃபுல்லாக இந்த 3 டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு உங்கள் மைண்டில் இருக்கும். ஆல்சோ ஆஸ் அ மதராக நம்மளுக்கு நிறைய விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய திங்ஸ் மேனேஜ் பண்ணணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும், ஹவுஸ் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயாவது எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டே ஃபுல்லாக அது எப்போனாலும் உங்கள் ஒர்க் முடிச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் அதை மறந்துட்டாலும் அப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் டே அதை நோட்ஸ் பார்த்து நீங்கள் ஞாபகம் வந்துடும், ஓ இது நம்ம நேற்று மறந்துட்டோம்னு. ஸோ நானும் இப்படி தான் பண்ணுவேன். என் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், என் பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் வீடியோ ஒர்க்காக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணி வச்சிருவேன் இன்னைக்கு என்ன பண்ணணும். ஸோ அது நான் டெய்லி அந்த லிஸ்ட் பார்த்து என்னோட ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட 5 மேஜர் டாஸ்க். ஸோ எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன்.
ஈவினிங் கொஞ்சம் வெளியில வாக் போலாம்னு நாங்க 3 பேரும் கொஞ்சம் வாக்கிங் தான் போயிட்டு வந்தோம். ஸோ வந்ததும் ஏதாவது குக்கிங்க்கு கிச்சடி அப்புறம் பேசன் பண்ணலாம்னு தான் இருந்தேன். கிச்சடி வந்து அரிசி பருப்பு சாதம் தான். பட் அத கொஞ்சம் தாளிச்சு அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அது பண்ணிட்டு கூடவே வந்து கடலை மாவு அண்ட் வெந்தயக்கீரை போட்டு சைட்ல வந்து ஒரு சைட் டிஷ் தான் பண்ணியிருக்கேன். இது மகாராஷ்டிரன் ரெசிபி தான். ஸோ எங்க வீட்ல எல்லாரும் இத பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னோட ரூட்டீன் vlog. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பை.